Chapter 2 Exercise 2.6 First sum Find the sum of the following 3 subdivision கொடுத்திருக்காங்க இந்த மூணோட sum values என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ first sumல first subdivision 3, 7, 11, up to 40 terms அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ a equal to term 1 3 d equal to t2 minus t1 equal to t2 என்னது 7 minus 3 equal to 4 n வந்து up to 40 terms அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ n equal to 40 இப்போ ஃபார்முலா sum of n equal to n by 2 bracketல 2 into a plus n minus 1 into d இதுதான் ஃபார்முலா இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ் 40 n equal to 40 அப்போ 40 by 2 into 3 plus என்னது 40 minus 1 d ஓட வேல்யூ 4 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை கேன்சல் பண்ணிடலாம் 20 எஸ் 40 equal to 20 3 2s are 6 plus 40 minus 1 39 into 4 equal to 26 plus 39 into 4 oda value 156 20 bracket la 6 plus 156 oda value 162 20 into 162 oda value 3240 is the answer. First subdivision over. Second subdivision 102, 97, 92 up to 27 terms. A equal to first term 102, D equal to T2 minus T1, T2 oda value 97 minus 102 equal to minus 5, D equal to minus 5, N equal to 27. For formula, yes, N equal to N by 2, 2 into A n plus n minus 1 into d இப்போ s n வந்து 27 by 2 bracketல 2 into 102 plus 27 minus 1 d ஓட வேல்யூ minus 5 இப்போ 27 by 2 கேன்சல் பண்ண முடியாது ஸோ அப்படியே போட்டுக்கலாம் 2 into 102 oda value 204 plus 27 minus 1 26 into minus 5 27 by 2 204 plus 26 into 5 130 minus 130 அப்போ இங்க minus 130 27 by 2 into 204 minus 130 ஓட வேல்யூ 74 இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் 1 2 is 2 2 into 37 தான் 74 27 into 37 multiply பண்ணா 999 இப்போ yes 27 equal to 999 is the answer. Second subdivision over. Third subdivision 6 plus 3 plus 20 plus up to plus 97 இதுக்கு முன்னாடியெல்லாம் கம்மா கொடுத்து up to terms கொடுத்துருக்காங்க இப்போ sum values மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ a equal to 6 d equal to t2 minus t1 3 சாரி கொஷினில் 13 கொடுத்துருக்காங்க அப்போ 13 minus 6 equal to d equal to 7 இப்போ n வேல்யூ கொடுக்கல லாஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வேல்யூனா என்ன எடுப்போம் l equal to 97 l வந்தாலே அப்போ என்ன ஃபார்முலா n equal to l minus a by d plus 1 இதுதான் ஃபார்முலா இது முன்னாடி உள்ள சம்ஸ்லலாம் நம்ம இது போட்டு தான் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்
இப்போ L 97 minus A ஓட வேல்யூ 6, D ஓட வேல்யூ 7 plus 1. 97 minus 6 வந்து 91/7 plus 1. டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 91 plus 7/7 வரும். அப்போ 91 plus 7 98/7. கேன்சல் பண்ணால் 14. அப்போ என்னோட வேல்யூ 14 ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஃபார்முலா n ஃபைன் பண்ணுற ஃபார்முலா போட்டோம். இப்போது லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். Sn equal to n/2 a plus l. நமக்கு கொஷினில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ Sn வந்து 14 equal to 14/2 a ஓட வேல்யூ 6 plus l ஓட வேல்யூ 97. கேன்சல் பண்ணால் 7. 97 plus 6 103. அப்போது 7 into 103 வந்து 721 is the answer. Third subdivision over. Second sum, how many consecutive odd integers beginning with 5 will sum up to 480? Consecutive odd integers find பண்ண சொல்லியிருக்காங்க. Start with 5, sum up to 480 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. odd integers 5லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 5, 7, 9, 11, 13 எக்ஸட்ரா நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். அப் டு என்ன கொடுத்துருக்காங்க? sum up to 480. அப்போது sum of n equal to 480. அப்போது a equal to term 1 5, d equal to t2 minus t1. t2 ஓட வேல்யூ 7, t1 வந்து 5. அப்போது d ஓட வேல்யூ 2. Sn equal to 480. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். Sn equal to n/2 2 into a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா. இப்போ Snோட வேல்யூ 480 equal to என்னோட வேல்யூ தெரியலை. அப்போ n/2 2, a ஓட வேல்யூ 5 plus n minus 1, d ஓட வேல்யூ 2. இப்போ 480 equal to n/2, 5 2s are 10 plus n minus 1 into 2. 480 equal to n/2. இப்போ இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 10 plus 2 into n 2n, 1 2 is 2 minus 2. இப்போ 480 equal to n/2, 10 plus இப்போ 10 minus 2 plus into minus minus. அப்போ 10 minus 2 8 plus 2n. இப்போ இந்த 2வை இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். என்ன இதோட மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 480 into 2 n into 8 8n plus 2 n into 2 என்ன 2n square. 480 into 2 960 equal to 8n plus 2n square. அப்போது டோட்டல் வேல்யூ இந்த சைடு எழுதிக்கலாம். 8n plus 2n square equal to 960. 8n plus 2n square plus 960 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 960 equal to 0. இப்போ ஆர்டர் வைஸாக எழுதிக்கலாம். 2n square plus 8n minus 960 equal to 0. இப்போது இந்த வேல்யூவெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 2. இப்போ 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா இங்கே 1 தான் இருக்கும். அப்போ n ஸ்கொயர் 4 2s are 8. அப்போ 4n minus 2 into என்ன வேல்யூ போட்டால் 960 வரும். 2 into 480 போட்டால் 960 வரும். ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் 480 ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். மைனஸ் 480 ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். என்ன 2 வேல்யூ போட்டால் 480 வரும். 24 into 20 போட்டால் 480 வரும்.
இப்போது மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24 இன்ட்டு 20 480. இப்போது நமக்கு 4ன்ற வேல்யூவும் வரணும். ப்ளஸ் 24 மைனஸ் 20, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4, அப்போ லெஸ் பண்ணால் 4, பிக்கர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அதனால ப்ளஸ் 4 நமக்கு வந்துடுச்சு, மைனஸ் 480 நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் n + 24 n - 20 = 0. இப்போ இந்த வேல்யூவை இப்படி தான் எழுதணும். இப்போது n = 2 வேல்யூ இருக்குது, +24, -20 அப்படின்னு இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும். அப்போது ஆட் நம்பர் beginning with 5 will sum to 480 is 20 is the answer. அவ்வளோதான், செகண்ட் சம் ஓவர். தேர்ட் சம், find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n - 3. term 28 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, nth term கொடுத்துருக்காங்க. term 28 ஃபைண்ட் பண்ணணும். இப்போ tn = வேல்யூ கொடுத்துருக்காங்க 4n - 3, அப்போது n = 28. இப்போ ஏ வேல்யூ, காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எதுவுமே ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்போது term 1 ஃபைண்ட் பண்ணலாம். term 1ல் 4n - 3 அப்ளை பண்ணலாம். 4, என்னோட வேல்யூ 1 - 3, 4 1s are 4 - 3 = 1. இப்போ term 2 = 4 into 2 - 3, 4 2s are 8 - 3 5. அடுத்து term 28, 4 into 28 - 3 = 4 into 28 112 -3 = 109. term 1 term 2 term 28 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம ஏ வேல்யூ எடுத்துக்கலாம். ஏ வந்து என்னது, term 1. அப்போது ஏவோட வேல்யூ 1. d = t2 - t1. t2 ஓட வேல்யூ 5, t1 ஓட வேல்யூ 1. 5 - 1 4, d = 4. இப்போது எல் வேல்யூ கிடச்சிருச்சு 109. இப்போ ஃபார்முலா sum of n = n/2 2 into a plus n - 1 into d. என்னோட வேல்யூ என்ன, 28. அப்போது s 28, 28/2 2 into 1 plus 28 - 1 into 4. கேன்சல் பண்ணால் 14, அப்போது 14, 2 1s are 2 plus 28 - 1 27 into 4. 14, 2 plus 27 into 4 108. 14 into 108 plus 2 110 = 1540 is the answer. அவ்வளோதான், தேர்ட் சம் ஓவர். Fourth sum, the sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. sum of n values கொடுத்துருக்காங்க, 2n square minus 3n. இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணக்கப்புறம் அந்த சீரீஸ் ஏபி தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது sum of n = 2n square minus 3n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது s1, term 1 நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்போது s1, அப்போது 2, இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். 1 square minus 3 into 1. 2 1 1s are 1 minus 3 1s are 3 = 2 1s are 2 minus 3 = -1. அடுத்து s2, 2 square minus 3 square. 2 square வந்து 4, 3 2s are 6, 2 4s are 8 minus 6 = 2. இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குது. இப்போ term 1 = -1.
அப்போ a ஓட வேல்யூ என்ன -1 d equal to டேர்ம் 2 ஓட வேல்யூக்கு s2 minus s1 s2 ஓட வேல்யூ என்ன 2 minus -1 s1 ஓட வேல்யூ -1 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்போ 2 + 1 3 இப்போ t2 ஓட வேல்யூ 3 t2 ஓட வேல்யூ 3 மைனஸ் t1 ஓட வேல்யூ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 3 + 1 4 d equal to 4. இப்போ நம்ம ஏபி சீரிஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் a + d a + 2d அடுத்து a + 3d அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதை வச்சு தானே ஏபி சீரிஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ இதை வச்சு தான் இந்த வேல்யூஸாக அப்ளை பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன -1 ஏவோட வேல்யூ -1 d ஓட வேல்யூ 4 + 4 கம்மா a + 2 இன்ட்டு d ஓட வேல்யூ 4. ஆன்சர் என்ன வரும் -1 கம்மா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போது 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 2s are 8 4 2s are 8 அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்போது 1 + -8 1 - 8 வந்து 7. இப்போ ஆன்சர் என்ன வருது -1, 3, 7, எக்ஸெட்ரா. இப்போது இது வந்து ஏபி சீரிஸ் தான். திஸ் இஸ் an AP with a equal to -1 d equal to 4 is the answer. அவ்வளோதான். 4th sum over.